கடும் கோபத்தின் விளைவாக, அதுக்கு பல்வேறு காரணங்கள். முன்னைய அரசு மீது மக்களுக்கு இருந்த கோபத்தின் விளைவாக அவர்கள் எவ்வளவு பணஞ்சல் ஒழித்து தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசு இந்த வாக்களித்த மக்களினுடைய அந்த குடும்பங்களின் பிள்ளைகளினுடைய படிப்பை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் சமச்சீர் கல்வியை சீர்குலைப்பதற்கு ரத்து செய்வதற்கு முயன்றது. உயர்நீதிமன்றம் இருமுறை கண்டித்தும் கூட அந்த தீர்ப்பை உதாசீனப்படுத்திவிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. 2 மாத காலம் பிள்ளைகள் படிப்பு பாழாக, பள்ளிக்கூடம் திறக்கல. 300 கோடி ரூபாய்க்கு எச்சரிக்கப்பட்ட புத்தகங்களை தூக்கி மூலையில போட்டாச்சு. இது ஒரு மிக தவறான போக்கு, தாங்கோண்டித்தரமான போக்கு. இதனுடைய விளைவினாலே பெரும் பாதிப்பு பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஏற்படும். அதை போலவேதான் ஒரு அரசு இருந்து இன்னொரு அரசு வருகிற பொழுது முன்னைய அரசினுடைய அடையாளம் இல்லாமல் செய்ய வேண்டும் நினைக்க கூடாது. அது சரியான போக்காது. முன்னைய அரசை ஏன் மக்கள் தூக்கி இருந்தார்கள்? தங்கள் குடும்பத்துக்காக கட்சி, தங்கள் குடும்பத்துக்காக ஆட்சி என்ற முறையிலும் அந்த ஆட்சியிலே நடைபெற்ற ஈழத்தமிழ் இனத்துக்கும் துரோகம், முல்லை பெரியாரில் கூட துரோகம் தான். முல்லை பெரியார் பிரச்சனையிலும் கூட அது முன்னைய அரசு தமிழர் உரிமையை காக்க தவறியது. இதனால்தானே மக்கள் தூக்கி எறிந்தார்கள். எனவே இதற்கு பிறகு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பாவேந்தர் செம்மொழி நூலகத்தை அங்கே இருந்து மாற்ற முயன்றது தவறு. அந்த அதுக்கு பிறகு அந்த நூலகம் வெக்கேடு கட்டு போனார் நினைத்தது அது மிகப்பெரிய தவறான நடவடிக்கை. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அங்கே, அது அற்புதமான நூலகம், அது மிக ஆசியா கண்டத்தின் சிறந்த நூலகமாக அது உருவாகியது. அதை அங்கே இருந்து அகற்ற வேண்டும் என்று எடுத்த முடிவு. இதுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் தடை விதித்திருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் மக்களுடைய கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் அவர்கள் பால் விலையை உயர்த்தினார். உற்பத்தியாளர்களுக்கு வேலை ஒன்றும் கிடைக்கல, அது 2 ரூபாய் தான். ஆனா தலையில் ஏற்றப்பட்டது 6.25 ரூபாய். அதே போல பஸ் கட்டணம் கடுமையான பாதிப்பு, நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்பொழுது உத்தேசித்திருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வு இன்னும் பாதிப்பு. எனவே இவையெல்லாம் எங்களை பொறுத்தமட்டில், மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தமட்டில் அரசு சரியான நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். முல்லை பெரியார் பிரச்சனையில் இந்த அரசு சரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லிவிட்டது. அதுபோல அரசு தவறு செய்தால் அதை கண்டிக்கும். ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் இந்த அணுகுமுறையை தான் பின்பற்ற முடியும். நாங்கள் அதை பின்பற்றி வருகிறோம். இதற்கிடையில் செப்டம்பர் 15 நாங்கள் நெல்லையிலே நடத்திய மகாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. எனவே மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருப்பதனாலே நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்த போதிலும் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது, மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. எனவே எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் மிக உறுதியாகவும், அதே வேளையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்கிய போது எந்த அளவு ஒரு சகோதர பாசத்தோடு இந்த இயக்கத்தை கட்டி காக்க அண்ணா எங்களுக்கு ஒரு வழிகாட்டி விட்டு போயிருக்காரோ அந்த வகையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனைகளிலே எந்த பிரச்சனைகளிலே அரசினுடைய போக்கை எதிர்க்கிறோமோ அதை எதிர்க்கிறோம். மக்கள் நல பணியாளர்களை வேலை நீக்கம் செய்தது மனிதாபிமானமற்ற செயல் என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தினோம். விவசாயிகளுக்காக போராடுகிறோம். எனவே முல்லை பெரியார் உரிமை காக்க போராடுகிறோம். ஈழ தமிழர்களுடைய பிரச்சனையில் குற்றவாளி கூண்டிலே ராஜபக்சே கூட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். 3 தமிழர்கள் உயிரை காக்க போராடுகிறோம். ஸ்டெர்லைட்டை அகற்ற வேண்டும் என்று போராடுகிறோம். எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2012 மிகுந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறது. மக்கள் சக்தியாக நாங்கள் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று வளருவோம். எனவே இந்த இயக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்வோம். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உரிய விதத்திலே எங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். எனவே ஆண்டுதோறும் முதல் நாளில், ஜனவரி தலை நாளில் பத்திரிகை துறை நண்பர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் சந்திப்பது என்பது இந்த ஆண்டு புறாவுக்கும் எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் உங்களுக்கு இந்த முதலாம் நாள் வருவது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருவது ரொம்ப கஷ்டம்.
ஆனாலும் கூட எங்களுடைய எளிய இந்த அழைப்பை ஏற்று இவ்வளவு இத்தனை பேர் நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை தருகிறது. உங்களுக்கு மிகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களை போன்றவர்கள் தருகின்ற ஊக்கத்தின் அடிப்படையில நிச்சயமாக தமிழகத்துக்காக தொடர்ந்து நாங்கள் தன்னலமின்றி பாடுபடுவோம். ஊழல் அற்ற அரசியலை வென்றெடுப்பதே எங்கள் இலக்கு. ஊழலற்ற அரசியலுக்கு இந்தியா இயங்குவதால் தான் அண்ணா ஹசாரேக்கு மக்கள் திரண்டார்கள். கூட்டம் குறைந்தது என்று சொல்லலாம், அது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் எடுத்து வைத்த கோஷம், அந்த முழக்கம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே ஊழலற்ற அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய உரிமைகளை, வாழ்வாதாரங்களை காப்பாற்ற, அதே நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்துக்கும் பொலிவுகின்ற வகையிலே நாங்கள் தொடர்ந்து இன்னும் முனைப்போடு வேகத்தோடு பணியாற்றுவோம். வாழ்நாள் உறுப்பினர்கள் சேர்க்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஏராளமான இளைஞர்களை இயக்கத்திலே சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வலைதளத்தை, இணையதளத்தை பயன்படுத்துகிற இளைஞர்கள் ஏராளமாக சேர்ந்திருக்கிறார்கள். 2 நிகழ்ச்சிகள் நடத்தினோம். ஆயிரக்கணக்கிலே வந்து கலந்து கொண்டார்கள். எல்லாம் இதுவரை அரசியல் கட்சிகளில் இல்லாத இளைஞர். அவர்களைத்தான் நான் அழைக்கிறேன். புதிய இளைஞர்களை, அரசியலில் ஈடுபடாத இளைஞர்களைத்தான் அழைக்கிறேன். அது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நிரம்ப இளைஞர்கள் இந்த வலைதளத்தில், இணையதளத்தின் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த துறையில நாங்கள் இந்த வளரும் தலைமுறையினுடைய நம்பிக்கை பெற்றிருப்பது எங்கள் கட்சியை பற்றி எதிர்கால நம்பிக்கையை மிகவும் பலப்படுத்தியிருக்கிறது. மிகவும் இந்த கடந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் தானாக வந்து மோதிய தானே புயலாலே பெரும் பாதிப்பு மீனவர்களுக்கு. எல்லா படகுகள் ஏற்கனவே நொந்து சிங்களவர்களால் தாக்கப்படுவதும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான மக்கள் பெரும் இழப்புக்கு ஆளாகியிருக்காங்க. அவருடைய பொருட்கள், வலைகள், படகுகள் எல்லாம் சேதமாகிவிட்டார். முழு இழப்பீடு கொடுத்தார். விவசாயிகளுடைய சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டது. காற்று காரணம், பலத்த காற்றினாலே எல்லாம் சாய்ந்திருக்கிறது. அதே போல வீடுகள் இடிந்திருக்கின்றன. அதை நிவாரண பணிகளிலே அரசு நடவடிக்கை எடுத்து வருவதை இன்றைக்கு அறிகிறோம். அந்த நிவாரண பணிகள் வேகமாக முடுக்கிவிடப்படுவதற்கும் இப்பொழுதாவது மத்திய அரசு இதற்கு மாநில அரசு கேட்கின்ற நிவாரண தொகையை மத்திய அரசு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதில் ஓரவஞ்சகம் கூடாது. மிகப்பெரிய பாதிப்புக்கு கடலூர் மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டமும் ஆளாகி இருக்கிற நிலையில இந்த நிவாரணத்துக்கு பெரும் தொகை தேவைப்படுவதனாலே இதற்கு உரிய விதத்திலே மத்திய அரசு உடனடியாக, தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசுக்கு அந்த மெமரண்டம் அனுப்பி வைக்கும் என்று எதிர்பார்க்க அனுப்பி வைக்க வேண்டும். இந்த நிவாரண பணிக்கு தேவையான நிதி உதவியை மத்திய அரசு, தமிழக அரசு கேட்கும் என்று எதிர்பார்க்கிறேன். உரிய விதத்தில் அவர்களும் நிதி உதவியை தந்து போர்க்கால அடிப்படையில பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதிகளிலும் அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்துக்கு இந்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன்.